அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து ஹாலிடே. ஸோ ஹாலிடேதுக்கு அப்புறம் ஒரு 4 செக்மெண்ட் வந்து எக்ஸ்பைரி வந்தது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய ஒரு செல்லிங் இல்லை பெரிய ஒரு பாசிட்டிவ் வரும்னு பார்த்தேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோவே அவ்வளோவா வந்து சுத்தமாக வந்து நடக்கலை. கிட்டத்தட்ட எதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, ஒரு கால் ஆப்ஷன் சரி, புட் ஆப்ஷன் சரி, பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கலை மார்க்கெட்டில். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ லாஸ்ட் க்ளோசிங் டைம்ல மட்டும் போனா போகட்டும், இன்னைக்கு எக்ஸ்பைரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லாஸ்ட் ஒரு 4 கேண்டில், ஒரு 2.25 இருந்து 2.5 இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஒரு 4 கேண்டில் மட்டும் போனா போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து நடக்கலை. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து வீக்கெண்ட் மார்க்கெட். ஸோ வீக்கெண்ட் மார்க்கெட் ஒரு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்புறம் என்எஸ்சி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு சொன்ன மாதிரி தான் எல்லா பக்கமே கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருந்தது. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, பேங்க் எக்ஸ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபின் நிஃப்டி நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ அதோட அடுத்த டார்கெட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2936 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 571, நெகட்டிவ் வந்து 2292, அன்சேஞ்சு வந்து 73, 52 வீக் ஹைல வந்து 17 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 399 ஸ்டாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ 52 வீக் லோல ஆல்ரெடி 182 ஸ்டாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 90 ஸ்டாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்டாக்ஸ் வரைக்கும் 52 வீக் லோல வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸா இறங்கறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இது வந்து காட்டுது. ஸோ கண்டிப்பா நாளைக்கு வந்து ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 399 ஸ்டாக்ஸ் வந்து இழுத்துட்டு கீழே கொண்டு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் ஒரு பெரிய பாசிட்டிவ் சைடெல்லாம் கிடையாது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைடு தான் இருக்குது. மற்றபடி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஒரு 2% மேலே ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடில் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கிளில் 41, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோவர் சர்க்கிளில் 201 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ஸோ 90 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோல இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 399 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு அதிகமாக இருக்கு. இதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா நாளைக்குமே இருக்கும். ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடு எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட் வந்து இந்த 52 வீக் லோ வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இன்னைக்கு வந்து டாப் நல்ல ஒரு கெய்னர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ நல்ல ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் டாப்ல வந்து வந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி அந்த ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன், ஒரு டெக்னிக்கல்ஸ் லெவலில் சொல்லியிருந்தேன். பட் நியூஸ் சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஸ் கொஞ்சம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், அப்புறம் ஹிண்டல்கோங்கிறது ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் கிடையாது. ஹிண்டல்கோ, சன் ஃபார்மா, இதெல்லாம் இந்த 5 ஸ்டாக், இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நல்ல நெகட்டிவ்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட், ட்ரெண்ட், பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ், எம்என்டம். ஸோ எம்என்டம், பஜாஜ் ஆட்டோலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ்னால அந்த பிரச்சனைனால கொஞ்சம் ஏறி இறக்கமாக தான் இருக்கு. இதுல இந்த டாடா மோட்டார்ஸ் எல்லாம் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. இது எங்க போய் நிற்கும் தெரியல. நிறைய பேர் சப்போர்ட் ஜோன் எந்த இடத்துலன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா எனக்கு வந்து தெரியல, தெரியாதுன்னு சொல்லிடுறது உத்தமம். ஏன்னா டாடா மோட்டார்ஸ்ங்கிறது ரொம்ப ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஒரு 55% பக்கம் ஃபால் ஆகிட்டே இருக்கு. இதோட சப்போர்ட் ஜோன் எந்த இடத்துல பை பண்ணலாங்கிறத இன்னமும் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியல. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி ஒரு புட் ஆப்ஷன் அந்த மாதிரி கால் ஆப்ஷன் ஒரு இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாமே தவிர ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கோ நம்ம வேணா ஆவரேஜ் பண்ணலாம். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கீழே இறங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரலாமே தவிர ஸோ மற்றபடி இதோட சப்போர்ட் ஜோன் வந்து கண்டிப்பாக வந்து என்னால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. சப்போஸ் அப்படி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனால் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு சார்ட்ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலோ இல்லைன்னா ஏதாவது, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி இறங்கிட்டு தான் பிரேக் அவுட் எடுத்துட்டு கீழே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு சார்ட் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிரியேட் ஆகலை இது வரைக்கும். ஸோ அதனால் எனக்கு அது தெரியல. சப்போஸ் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு 399 ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கீழே வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பை சைடு தான் ஓப்பன் இருந்தது. பட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த சப்போர்ட் ஜோனுக்கு 48,743 ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங். அதாவது செல்லர்ஸ் தான் கொண்டு வந்து கிளைமேக்ஸ்ல வந்து செல்லர்ஸ் கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து கீழே வச்சிருக்கிறாங்க மார்க்கெட் எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு அதை டிரா பண்ணி காட்டுறேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரலல் லைன் எடுத்து டிரா பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஒரு சேனல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சேனல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு லோவை பிரேக் பண்ணால் கண்டினியூஸா 47,710 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. சரி, இது பை சைடு வந்து பிரேக் ஆனால் எங்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,004 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூஸா கீழே வரப்போகுதா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் வச்சு மேலே போகுதா அப்படிங்கிறத ஸோ இன்னும் 2-3 நாள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட்ல வந்து நம்ம பேங்க் நிஃப்டி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இந்த பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மற்ற இதில் என்னன்னா பேங்க் எக்ஸில் கிரியேட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரே மாதிரி பேட்டர்னாக தான் இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல அவ்வளோ வந்து கிரியேட் ஆகலை. ஸோ இதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே லோவை பிரேக் பண்ணும். இன்னும் இந்த மிட் லைனை தாண்டி க்ளோசிங் வந்து வைக்கல. ஸோ இதுதான் மிட் லைன் நெக் லைன் அப்படிம்பாங்க. ஸோ இதை தாண்டி வந்து க்ளோசிங் வந்து வைக்கல, கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் லோவை பிரேக் பண்ணா ஸோ நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் என்னவா இருக்குன்னா இப்போதைக்கு இந்த மிட் லைனை டார்கெட்டாக எடுத்துக்கலாம். இந்த மிட் லைன் ஓகேங்களா, இந்த 48,288. ஸோ இன்னைக்கு லோ வந்து 48,627, 48,288னா இன்னொரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் லோவை பிரேக் பண்ணால் மட்டும் நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே கண்டிஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கிஃப்டி நிஃப்டியை பார்க்கலாம். ஏன்னா கிஃப்டி நிஃப்டி ஒரு நல்ல ஒரு இந்த க்ளோசிங் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே க்ளோசிங் வந்து வைக்கணும். February 24th லோ வந்து 22,525. ஸோ அதை தாண்டி கேண்டில்ஸ் இன்னைக்கு க்ளோஸ் கீழே வச்சிடுச்சு அப்படின்னா ஈவினிங் மார்க்கெட்டெல்லாம் கேண்டில்ஸ் க்ளோஸ் கீழே வச்சிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கிஃப்டி நிஃப்டிலலாம் கொஞ்சம் சின்ன கேப் டவுன் மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட லாஸ்ட் ஃபைனல் சப்போர்ட்டுங்கிறது இதுதான், இந்த இடம் தான். இன்னைக்கு லோ தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்போர்ட். இந்த சப்போர்ட் எடுத்துட்டு ஒன்று மேலே வரணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே வந்துடும். இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் இன்னைக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு லோ வந்து நிஃப்டி 50ல 22,508. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வேணா இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ நம்ம பையிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக இந்த ஹை இல்லைன்னா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நிஃப்டி 50ல வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி 50 அதே மாதிரி தான், சென்செக்ஸும் சேம் அதே மாதிரி தான். ஸோ சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோ வந்து கிடையாது. ஸோ சென்செக்ஸ்ல இதுக்கு முன்னாடி லோ இந்த லோ 74,404. ஸோ அதுதான் சப்போர்ட். அதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்துடும். ஸோ நாளைக்கு நல்லா போய் கவனிச்சு பாருங்க. இந்த நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லையும் டிரா பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் லைன்ஸ் இது வந்து ரெட் கலர் லைன் இருக்கு, நம்ம கிரீன் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ 22,508 இன்னைக்கு லோ. ஸோ அதை பிரேக் பண்ணி ஒரு 5 minutes கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா கூட ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு போய் நோட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் சொல்லவே தேவையில்ல, கண்டினியூஸாக ஒரு செல் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் இந்த இடத்துல. ஸோ அதை அட்டகாசமாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிருக்கு இந்த இடத்துல 22,841 ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். ஸோ ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டை அதோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான், 23,000
250 வரைக்கும் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டோட அடுத்த ட்ரெண்ட் லைன் டார்கெட்ங்கிறது இதுதான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாதான் மேலே போகும், இல்லைன்னா இதை டச் பண்ணிட்டு அகைன் வந்து மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பை சைடு ஃபோக்கஸ் பண்ணா ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன் எல்லாம் எப்படிங்க டிரா பண்ண கத்துக்கிறது அப்படின்னா, ஸோ நான் ரெக்கார்டட் வீடியோஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணிடுவோம். அது பெய்டு தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா நீங்க எனக்கு டெலிகிராம்லயோ இல்லை வாட்ஸ்அப்லயோ பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வீடியோ 14 வீடியோஸ் பக்கம் இருக்கு. 21 டைப்ஸ் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் வந்து இருக்கு. அதை வந்து நீங்க ஸ்விங் ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்ட்ராடேக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 10,846. ஸோ லோ தான் இன்னைக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் தான் ஹெவியாக பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லோவாக பிரேக் பண்ணால் இதுவும் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நாளைக்கான கண்டிஷன்ஸில் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டு ஸோ லோவை பிரேக் பண்ணால் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. கேப் அப் விழுந்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டி மேலே தூக்கிடுவாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல கேப் அப் விழுந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி மேலே போயிடும், இல்லைன்னா லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக கீழே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு டெக்னிக்கல் சைடில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் US டாலர் இந்தியன் ருப்பி எல்லாம் எவ்வளோ இருக்குன்னா நல்ல ஒரு ஹை போயிடுச்சு இன்னைக்கு. 87.405 டாலர் எல்லாம் மேலே போனது. ஸோ மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.